சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலையில் பயிலும் மாணவிகள் 2 பேருக்கு கடந்த மார்ச் மாத இறுதியில் தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் பேசிய வாலிபர் ஒருவர், என்னம்மா ரேட்டு, எப்ப வரீங்க என கேட்டுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாணவிகள் ராங் நம்பர் என கூறி இணைப்பை துண்டித்துள்ளனர். பின்னர் தொடர்ந்து இதுபோன்ற மோசமான பாலியல் நோக்குடனான அழைப்புகள் வந்துள்ளன. எதிர்முனையில் பேசிய ஆண் குரல்களிடம் கடுமையாக பேசிய போது, இன்ஸ்டாவில் முழு உடலையும் காட்டி நம்பர் போடுறீங்க, கூப்பிட்டா வரமாட்டீங்களா என கேட்டுள்ளனர். இதை கேட்டவுடன் மாணவிகளுக்கு தலையே சுற்றியுள்ளது. பின்னர் இன்ஸ்டா பக்கத்திற்கு சென்று பார்த்துள்ளனர். அதில் மாணவிகளின் முகத்தை போட்டு நிர்வாண கோலத்தில் வேறு ஒரு உடலுடன் மார்பிங் செய்து கால்கள் என அவர்களது செல்போன் எண்களை பதிவு செய்துள்ளனர். இது குறித்து மாணவிகள் தங்கள் பெற்றோர்களிடம் கூறி கதறி அழுதுள்ளனர். சக மாணவர்கள் யாராவது செய்திருக்க கூடும் என கருதி பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அவர்கள் விசாரணை மேற்கொண்ட போது 4 மாணவர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக கூறியதால் மாணவிகள் பயிலும் அதே துறையைச் சேர்ந்த 4 பேரை சஸ்பெண்ட் செய்தனர். இது குறித்த தகவல் நமக்கு கிடைக்க உடனடியாக பல்கலைக்கழகத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டோம். அதில் 4 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்தது உண்மைதான் என்பது தெரிய வந்தது. இதில் என்ன கொடுமை என்றால், அதில் ஒரு மாணவன் பல்கலைக்கழகத்தில் ஒரு துறையின் தலைவராக உள்ளவரின் மகன். அடுத்து தமிழகம் முழுவதும் பிரபலமான பிரியாணி கடையின் சிதம்பர கிளையின் உரிமையாளரின் மகன் உள்ளிட்ட 4 மாணவர்கள் என கூறினார்கள். இதில் சில பேராசிரியர்கள் கூறும்போது அவர்கள்தான் குற்றவாளிகள் என்பதற்கான சரியான ஆதாரம் இல்லை, சிலரை பிடிக்காததால் இந்த பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறுகின்றனர். பின்னர் சம்பந்தப்பட்ட துறையின் தலைவராக இருந்த அருளை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசுகையில், சந்தேகத்தின் அடிப்படையில் 4 பேரை விசாரித்து நடவடிக்கை எடுத்துள்ளோம். தொழில்நுட்ப ரீதியாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டால்தான் சரியாக தெரிய வரும் என்றும் கூறினார். மேலும் இதுகுறித்து பல்கலைக்கழக பதிவாளர் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதை ஒட்டி காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்றார். அண்ணாமலை நகர் ஆய்வாளர் அம்பேத்கர் இதுகுறித்து கூறுகையில், இதில் மற்ற வழக்குகளைப் போல உடனடியாக கைது செய்ய முடியாது, மிகவும் சென்சிட்டிவானது. பல்கலைக்கழக நிர்வாகம் எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை. நாங்களே இதுகுறித்து கடந்த 15 நாட்களுக்கு மேலாக தப்பான நபரை கைது செய்துவிடக் கூடாது என்று மிகவும் பொறுமையாக விசாரணை மேற்கொண்டோம். காவல்துறை விசாரணையில் மாணவிகளுக்கு எதிரிகளிடமிருந்து எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தோம். இதில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. வழக்கை முடிப்பதாக இருந்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 4 பேரில் 2 கைது செய்து வழக்கை முடித்திருக்கலாம். சம்பந்தமில்லாதவர் பாதிக்கப்படக்கூடாது. அதிலும் அனைவரும் மாணவர்கள், அவர்களின் எதிர்கால வாழ்க்கையே பாழாகிவிடும் என மிகவும் கவனமாக இந்த வழக்கை கையாண்டோம். தீவிரமாக விசாரித்ததில் புகார் அளித்துள்ள மாணவியின் தோழியின் ஆண் நண்பரான நக்கீரன் என்பவரை பிடித்துள்ளோம். இவர் சிதம்பரம் அருகிலுள்ள தெற்கு சாலியந்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர். மென் பொறியாளராக பணியாற்றும் இவர்தான் இந்த வேலையை செய்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் பள்ளி பருவத்தில் இருந்தே பழகி வந்துள்ளார். தற்போது திடீரென பேச மறுத்துவிட்டதால் அந்த கோபத்தில் இதுபோன்ற வக்கிர புத்தியுடன் நடந்து கொண்டுள்ளார். மேலும் அவரது தொலைபேசி மற்றும் மடிக்கணினியை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகிறோம். அவரை ஞாயிற்றுக்கிழமை இரவு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியுள்ளோம் என்றார். காவல்துறை சார்பில் இதுபோன்ற சம்பவங்கள் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழித்துவிடும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படும். இதுபோன்ற செயல்களில் ஆசிரியர்களோ மாணவர்களோ ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட SP ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.